Hello guys, welcome back. இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கன் ஷூட்டிங் சம்மந்தப்பட்ட 5 ஹாலிவுட் ஆக்ஷன் படத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த 5 படத்தையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நம்ம யூடியூப் சேனலில் இதே போல் ஒரு வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மூவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் டப்பட் தமிழான சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டில் வரும். அதில் இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்துக்கான லிங்க் அந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற படம் 1995 ரிலீஸ் ஆன டெஸ்பெரேடோ. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஒரு கிட்டார் கலைஞர். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஹீரோடைய லவ்வரை ஒருத்தவன் கொலை பண்ணிட்டு மெக்சிகோவுக்கு தப்பிச்சு போயிடுறான். அவனை பழிவாங்க ஹீரோ கிட்டாரில் கன்ஸை வச்சுக்கிட்டு மெக்சிகோவுக்கு கிளம்பி போறாரு. அப்போ ஒரு கிளப்ல ஒருத்தன் என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆகி அங்கே இருக்கிறவங்க கிட்ட கிட்டாரில் கன்ஸை வச்சுக்கிட்டு இந்த கிளப்புக்கு ஒருத்தன் வருவான். அவனால் உங்கள் எல்லாருக்குமே ஆபத்து இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளப்பை விட்டு போயிடுவான். அவன் சொன்ன மாதிரியே கிட்டாரை வச்சுக்கிட்டு ஹீரோ அந்த கிளப்புக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஹீரோ அந்த ரவுடியை பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்தில் கன் ஷூட்டிங் ஆக்ஷன்ஸுக்கெலாம் பஞ்சமே இல்லை. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2008 ரிலீஸ் ஆன வாண்டட். ஏஞ்சலினா ஜோலி தான் இந்த படத்தில் மெயின் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. படத்துடைய ஸ்டோரி என்னென்னா, ஹீரோ ஒரு ஷாப்பில் பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருப்பார். அப்போது ஏஞ்சலினா ஜோலி ஹீரோ கிட்ட வந்து, உன்னோட அப்பாவை எனக்கு தெரியும், உங்கள் அப்பாவை நேற்று கொலை பண்ணிட்டாங்க, உன்னையும் கொலை பண்ணுறதுக்கு அந்த கொலைகாரன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோவை அந்த கொலைகாரன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த கொலைகாரங்கிட்ட இருந்து ஹீரோவை ஏஞ்சலினா ஜோலி காப்பாற்றி அவங்களுடைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவா. உன்னோட அப்பாவை கொலை பண்ணவங்களை நீ பழி வாங்கணும்னு சொல்லி ஹீரோவுக்கு கன் ஷூட்டிங் ட்ரைனிங்லாம் தராங்க. தன்னுடைய அப்பாவை கொலை பண்ண கொலைகாரனை ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்தில் ஏஞ்சலினா ஜோலி ஹீரோவுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அந்த சீன்லாம் வேற லெவலில் இருக்கும். ஏஞ்சலினாவுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏஞ்சலினாவை பிடிக்குன்றவங்க இந்த வீடியோவுக்கு மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை பேருக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிற படம் 2007 ரிலீஸ் ஆன நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ஒரு காட்டுக்கு வேட்டையாட போவார். அப்போது ஹீரோவுக்கு $2 மில்லியன் இருக்கிற ஒரு சூட்கேஸ் கிடைக்கும். அந்த சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு ஹீரோ வந்துடுவார். அந்த பணத்துக்கு சொந்தக்காரர் அந்த சூட்கேஸை கண்டுபிடிக்க சொல்லி படத்துடைய வில்லன் கிட்டையும் இன்னும் 2 பேர்கிட்டையும் சொல்லுவார். ஆனால் வில்லன் அந்த 2 பேரையுமே சுட்டு கொலை பண்ணிட்டு அந்த பணத்தை நானே கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போவார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வில்லன் அந்த பணத்தை கண்டுபிடிச்சாரா, அந்த பணம் யாருக்கு போய் சேர்ந்தது அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி ஸ்டோரி. இந்த படத்தில் வில்லன் கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கும். அந்த துப்பாக்கியை வச்சு கண்டபடி எல்லாரையுமே சுட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருப்பான். படத்தை பார்க்கும்போது வில்லன் யாரையெல்லாம் பார்க்குறானோ, யார் கூட எல்லாம் பேசுகிறானோ, எல்லாரையும் எப்படா கண் எடுத்து சுடுவான்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வில்லனை ஆழமாக பதிய வச்ச ஒரு படம். ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு பார்த்துடுங்க. வில்லன்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம்னே இந்த படத்தை சொல்லலாம். செம்மையான ஒரு மூவி. ஸோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு பார்த்துடுங்க. நம்பர் 4ல் பார்க்க போகிற மூவி, கன் ஷூட்டிங்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு மூவினா அது ஜான் விக் தான். இந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோடைய ஒய்ஃப் இறந்து போயிடுவாங்க. அவங்களுடைய நினைவாக ஹீரோ ஒரு நாய்க்குட்டியை வளர்த்துக்கிட்டு வருவார். ஒரு நாள் ஹீரோவுடைய வீட்டுக்குள்ளே புகுந்த ஒரு ரவுடி ஹீரோவை அடித்து போட்டுட்டு அவர் ஆசையாக வளர்த்த நாயை கொண்டுட்டு ஆசையாக வச்சிருந்த அவருடைய காரையும் எடுத்துக்கிட்டு போயிடுவான். ஆசையாக வளர்த்த தன்னுடைய நாய்க்குட்டியை கொண்டவனையும் காரை எடுத்துகிட்டு போன அந்த ரவுடியையும் அவனுடைய கேங்கையும் ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. படத்துடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே கன் ஷூட்டிங் ஆக்ஷன் தான். படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை இப்போவே பாருங்கள். செம்மையான ஒரு மூவி. படத்துடைய ஆக்ஷனுக்காகவே இந்த படத்தை பல தடவை பார்த்தவங்களும் இருக்கிறாங்க. ஸோ செம்மையான ஒரு மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற மூவி ஷூட் எம் அப். இந்த படம் 2007 ரிலீஸ் ஆகியிருக்கு. படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, ஹீரோ ரோட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை ஒரு கேங் கொலை பண்ணுறதுக்கு துரத்திட்டு இருப்பாங்க. ஹீரோ அந்த கேங் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த லேடிக்கு குழந்தை பிறந்துடும். ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த கேங் அந்த லேடியை கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த குழந்தைய மட்டும் காப்பாற்றி கூட்டிட்டு போயிடுவார். அந்த குழந்தைய எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போவாரோ அங்கெல்லாம் அந்த கேங் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு துரத்துவாங்க. அந்த குழந்தை யாரு, அந்த குழந்தை எதுக்காக கொலை பண்ண துரத்துறாங்க அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. இந்த படத்துலையுமே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கன் ஷூட்டிங்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ பார்க்கல அப்படின்னா இந்த படத்தையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த 5 படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறந்துடாம உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மறந்துடாம ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து என்ன மூவி போடலான்றத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட சோஷியல் மீடியாவில் மெசேஜ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் see you for another video. Thank you for watching.